ஸ்டாலினுக்கே ஒன்றும் கிடையாது. அவர் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம். பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை வேடிக்கை பார்க்கும்போது அது சாவி கொடுத்தா அந்த குழந்தை டக்கு டக்கு டக்குன்னு கையை தட்டும். அது மாதிரி ஸ்டாலின் என்ற பொம்மைக்கு குடும்பத்தில் சாவி கொடுத்து வச்சுட்டா அது பாட்டி தட்டிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. என்னுடைய தமிழ்நாடு மக்கள், என் மக்கள், அவருடைய கோரிக்கை தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவையோ மத்திய அரசிலிருந்து வாதாடி போராடி பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி நாடாளுமன்றத்தில் பேசி கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் அவர் ஒரு உறுப்பினர், திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். இதை வைத்து இவர் என்ன இந்த அரசியல் பெரிய சாதிச்சிட்டார். ஆட்சி பொறுப்பேற்றின் போது கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்த ஒரே மனிதர் திரு ராஜா. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல 1,72,000 கோடி ஊழல் செய்தாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரதமர் அந்த அமைச்சரவையிலே திமுக அமைச்சரா இருக்குது. அந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தவர் தான் இன்றைய நபர். இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தீர்க்க வக்கில்ல. நீங்கள் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நாட்டு மக்கள் நலமா இருந்தா ஏங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? அப்புறம் எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தா பலு தூக்கிட்டு இருப்பார், இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பார், இல்ல டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருப்பார், போண்டா சாப்பிட்டுப்பார். இதுக்காக உன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு நம்பர் 1. இதில் தாங்க நம்பர் 1. மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுவதில் நம்பர் 1 இல்ல, மக்களுக்கு திட்டத்தை கொடுப்பதிலே நம்பர் 1 இல்ல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக கட்சி. நம்முடைய கூட்டணியின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். திரு டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் படித்தவர், பண்பாளர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல பண்பாளர். அது மட்டுமல்லாம நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசிடமிருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று இந்த நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான நன்மைகளை கிடைக்க அறிவிச்சவர் திரு டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காரணத்தினாலே. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த காரணத்தினாலே தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, வளர்ச்சி பெற்றது. இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயர் எடுப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சி. நம்முடைய ஆட்சியை பார்த்து இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் 2 ஆட்சி என்று குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சி தான் மக்கள் விரோத ஆட்சி. இந்த 3 ஆண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சி திறந்தா பார்த்தா போதும், செய்தித்தாளை எடுத்து பார்த்தா போதும், அங்க கொலை, இங்க கொலை, இங்க வழிப்பறிவு, இங்க பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி தான் நாள்தோறும் வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் எங்க ஆட்சி பார்த்து 2 ஆட்சி சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தீர்வுக்கு பார்க்கின்ற பொழுது நான் பல்வேறு இடங்களிலே தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
அங்க இருக்கின்ற மக்களுடைய குரல் திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சி கொடுத்தனாலதான் நாம எங்க போனாலும் மக்கள் மீண்டும் உங்க ஆட்சி வரணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு, மக்கள் பேசுகின்ற அளவிற்கு நல்ல ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. விடியா திமுக அரசு பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்குது ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பாக்குறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருத்திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. இப்படி பொய்ய பேசி பேசி மக்களிடத்துல உண்மை மறைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய்யும் பொருட்டும் எடுபடாது. இந்த தேர்தலில் ஏதோ ஏமாந்து கடந்த முறை திமுக வாக்களித்து இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். கொடுக்கப்பட்ட ஆட்சியை சரியான முறையிலே நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நாங்கள் பலமுறை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையிலாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்க அரசு அதிகாரிகள் அணுகின்ற பொழுது முதல் கேள்வி இது இருக்குதான்னு கேட்கிறான். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க. எது சொல்லுங்க, எது அது இருந்தா தான் அப்புறம் பேப்பரையே வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா தமிழ்நாட்டில்? இருக்க வேணுங்களா? அதுக்கு முடிவு கட்டுற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நீங்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் கொண்டு வரலாம். இன்றைக்கு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் முளைச்சிட்டார். வாழை மரத்தில் தான் இடக்கண்ணு முளைக்கும். வாழைக்கு மரம் நட்டு இருந்தா நம்ம வீட்டில் இடக்கண்ணு முட்டிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆக இது என்ன மன்னர் பரம்பரையா? இது என்ன மன்னர் ஆச்சா? இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். ஏன் இங்க கோதிருக்கிறீங்க பதவிக்கு வரலாங்க? ஏன் இவர் கையெழுத்து போட்டா செல்லாதா? மேடையில் கையெழுத்து போட்டா செல்லாதா? ஆக ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் முதலமைச்சராகலாம், அமைச்சராகலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பின்பற்றோம். திமுக அப்படி அல்ல, வாரிசு அரசியல். ஸ்டாலினுக்கே ஒண்ணும் கிடையாது. அவர் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம். பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை வேடிக்கை பார்க்கும்போது அது சாவி கொடுத்தா அந்த குழந்தை டக்கு டக்கு டக்குன்னு கையை தட்டும். அது மாதிரி ஸ்டாலின் என்ற பொம்மைக்கு குடும்பத்தில் சாவி கொடுத்து வச்சுட்டா அது பாட்டி தட்டிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் அவர் ஒரு உறுப்பினர். திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். இதை வைத்து இவர் என்ன இந்த அரசியல்ல பெரிய சாதிச்சிட்டார். அது குடும்பத்தில் இருக்கிற காரணத்தினால அவரை முன்னிலை நிறுத்துறாங்க. ஏன் திமுக ஆளே இல்லையா? எத்தனை பேர் திமுகவுக்கு உழைத்து ஓடாய் போய் தேர்ந்து நிக்கிறாங்க? எத்தனை பேர் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் மூத்த அமைச்சிருக்கிறாங்க? அது யாரா ஒருத்தர் கொடுங்க முடியாது. ஸ்டாலின் இன்னொன்னையும் பேசுறார். ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி மற்ற எதிர்கட்சி எல்லாம் திமுக ஒரு குடும்ப அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஆமா நாங்க குடும்பம் தான், எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்தது குடும்பம் தாங்கிற. சரி, மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பதவி உடையவா? அதான கேட்கிறேன். நீங்க கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரே குடும்பம் சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தில் ஒருவரை எடுத்து நீங்க திமுக கட்சி தலைவர் என்று அறிவிங்க.
அடுத்து எனக்கு பின்னாடி அவர் முதலமைச்சர் வரும்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நிர்வாகி தொண்டர் உழைக்கிறதுக்கு பிறந்தவர்கள். ஆனா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் அனுமதிக்க வேண்டும், அதற்கு பிறந்தவர்கள். ஆக திமுக என்று சொன்னால் இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான். 2019 ஒரு நிகழ்ச்சிக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில திரு ஸ்டாலின் பேசுறார். 2019 அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் சொல்றார், இங்கே ராகுல் அமர்ந்திருக்கின்றாரே அவர்தான் இந்திய நாட்டுடைய அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மிகப்பெரிய ராசியானால் சொன்னார். ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி அந்தஸ்தாக காங்கிரஸ் கிடைச்சது. 2019 எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ராசியான ஆளு இந்தியா கூட்டணி பத்தி பேசுறார். இவர் பேசிய காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் வந்தவுடனே வேகமா ஓடிட்டார். 26 கட்சி வந்தவுடனே நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டார். அதுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள், இன்னைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி அந்தமா இந்திய கூட்டணி இல்லைன்றது. இன்னைக்கு கெஜ்ரிவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார், பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது. எப்படி பாருங்க, டெல்லியில கூட்டணி வைக்கிறாரு, அதே கட்சி பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து போட்டிடுது. அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணி அங்க வைக்க சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுறார், அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள். இவர்களா இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் நிறுத்த முடியும்? இங்கேயே ஒற்றுமை இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாம இவர் தான் இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்கார். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த இந்தியா கூட்டணி தேவை. அதனால அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். எங்கேயா ஆட்சிக்கு வரும் போது இங்கேயே எதிர்த்து போட்டிடுறீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்க பிரதமரை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுக்கு யார் பிரதமர்? யார் இல்லையே, பேர் இல்லாத குழந்தை மாதிரில இருக்குது. நேற்று தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நாங்க இந்தியா கூட்டணி சொல்றோம், ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம், ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. என்னுடைய தமிழ்நாடு மக்கள், ஏழ் மக்கள், அவருடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவையோ மத்திய அரசிலிருந்து வாதாடி போராடி பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி நாடாளுமன்றத்தில் பேசி கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல் தன் மகன் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி என்று வார்த்தைக்கு வார்த்தை இந்தியா கூட்டணி என்று தவறாமல் எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறீர்கள். நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்கல்ல, குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இங்கே செய்த ஊழல்கள் மறைக்கப்பட வேண்டும். அதற்காக துடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒன்றை நினைவு கொள்ளுங்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரம் ஆசைப்பட்டிருந்தால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலே தொடர்ந்து இருப்போம். உங்களை போல் அல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல. ஓட்டு போட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எங்களை தேர்ந்தெடுத்தவர் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்து காட்டுவதுதான் எங்களுடைய முதல் வேலை. உங்களை போல் தலைவராக நாங்கள் இல்லை, தொண்டனாக இருந்து இந்த மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்க என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே அத்தனை பேரும் இந்த கட்சிக்கு சொந்தக்காரர். இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் உங்களை அத்தனை பேரும் பார்க்கின்றேன். போன ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு நம்பர் 1. இதில் தாங்க நம்பர் 1. மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுவதில் நம்பர் 1 இல்ல, மக்களுக்கு திட்டத்தை கொடுப்பதிலே நம்பர் 1 இல்ல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக கட்சி. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. செய்யறாங்க தானே, இவ்வளவு அறிவிப்பு வெளியிட மாட்டாங்க. எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், அதுக்காக நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம்
520 அறிவிப்புல வெளியிட்டாங்க. இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் நிறைவேற்றல. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தரப்படுனாங்க, தரல. போராட்டம் வெடிச்சிட்டு எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்தவரையும் ஏமாத்துறாங்க, படிக்காததையும் ஏமாத்துற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தீர்க்க வக்கில்ல. நீங்கள் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நாட்டு மக்கள் நலமா இருந்தா ஏங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? அப்புறம் எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தா பலு தூக்கிட்டு இருப்பார், இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பார், இல்ல டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருப்பார், போண்டா சாப்பிட்டு இருப்பார். இதுக்காக உன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கப்பா. நீ டீ குடிக்கிறதுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு பலு தூக்குறதுக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல. அது யார் வேணாலும் செய்யலாம். இங்க இருக்கிற நம்முடைய ராமசாமி செய்யலாம், சின்னசாமி செய்யலாம், யாரு வேணாலும் செய்யலாம். அதை பார்க்கறதுக்கு மக்கள் ஒண்ணு. அதை நான் சொல்லக்கூடாத வார்த்தை. இன்னைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிக்கிறது. ஆக இது தொடர்ந்தால் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. போதைக்கு அடிமையாகி நம் கண்முள் சீரழிகின்ற நிலையை பார்க்க வேண்டுமா? இதற்கெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் இந்த தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிமுச்சோகர் அவரை திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் தலைவருடைய மகன் பல ஆண்டுகாலமாக அரசியலே இருக்கிறார். அவருடைய தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சரி, அம்மா காலத்திலும் தொடர்ந்து பல்வேறு பதவியில இருந்து இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு வருகிறார். அதே அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்வதிலே முதல் ஆளாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய லோகேஷ் தமிழ்ச்செல்வன். இவரை ஏற்று போட்டியிடுகின்ற வேட்பாளர் திமுக வேட்பாளர் எப்படிப்பட்டவர்? ஆட்சி பொறுப்பேற்றின் போது கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்த ஒரே மனிதர் திரு ராஜா. அதுக்காக வழக்கு போட்டு காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,72,000 கோடி ஊழல் செய்தாக காங்கிரஸ் அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சரவை, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரதமர், அந்த அமைச்சரவையிலே திமுக அமைச்சராக இருக்குது. அந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தவர் தான் இன்றைய நபர்.